அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். திரு செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி தொடர்பான பாராட்டு விழா நிகழ்ச்சியில பங்கேற்கல. அது தொடர்பான விளக்கத்தை செய்தியாளர்கள் கேட்கிற போது, முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் அந்த நிகழ்ச்சியில வைக்கல, அதனால நான் நிகழ்ச்சியில பங்கேற்கல அப்படின்ற விளக்கத்தை கொடுத்தார். நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு செங்கோட்டையன் கடும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். நான் அமைதியாக இருக்கேன், எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய விருப்பம். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து என்னுடைய நிலைப்பாடு கட்சி ஒற்றுமை தான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமாருடைய காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது. சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அதிமுக இயக்கத்திற்கு கிடைத்த இறையருள் திரு எடப்பாடி பழனிசாமின்னு புகழாரம் சூட்டியிருக்கிறார். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை 4 ஆண்டுகளாக திறம்பட நடத்தியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மீண்டும் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். விரிசல் அதிகமாயிட்டே இருக்கிறதா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறது என்னுடைய வெளிப்பாடாக புரிந்து கொள்ளணுமா அதிமுகவுக்குள்ள? கண்டிப்பா அப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும். அதிமுகவுல பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பிறகு யார் சட்டமன்ற துணைத் தலைவர் என்கிற ஒரு கேள்வி வரும்போது சீனியரான செங்கோட்டையன் போன்றவர்கள் இருக்கும்போது கூட பல சமூக அரசியல் காரணங்களுக்காக முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் இடத்துல அதே முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் முக்குலத்தோர் சமூகத்தில் ஒரு சப்செக்ஷனான மறவர் சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் இடத்தில் அதே மறவர் சமூகத்தை சேர்ந்த ஆர்வி உதயகுமாரை நியமித்தவர் எடப்பாடி பழனிசாமி. எனவே தன்னை துணை டெப்டி லீடர் ஏடிஎம்கே என்று துணை எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்புக்கு நியமித்த எடப்பாடி பழனிசாமி மீது தன் விசுவாசத்தை காட்டுகிறார். இதே போல் எத்தனை பேர் தனக்கு விசுவாசத்தை காட்டி தன் பின்னால் இங்கு நிற்கப் போகிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி சோதித்து பார்ப்பார். ஆக இந்த இடம் எதற்கெடுத்தாலும் உடனே தான் லீடருக்கு விசுவாசமானவன் என்று காட்டுவதில் கைதேர்ந்தவர் ஆர்வி உதயகுமார். அந்த வகையில் இப்பொழுதும் தனக்கு சட்டமன்ற கட்சி துணைத் தலைவர் பதவியை, அதிமுக துணைத் தலைவர் சட்டமன்ற கட்சி பதவி அளித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தன் விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது இதை போல் பலரும் எடப்பாடியிடம் நாங்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் என்பதை மேனிபெஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு நிகழ்வாக தொடர்ந்து தமிழகத்தில் நடத்தப்படும். உண்மையிலே இங்கு எடப்பாடிக்கு எதிரான இன்னொரு அரசியல் பிம்பமாகத்தான் செங்கோட்டையன் பார்க்கப்படுகிறார். செங்கோட்டையன் தொண்டர்களின் அபிமானத்தை பெற்றவர். அதே வேளையில் எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி பல தேர்தல்களை சந்திச்சிருக்குது, அவரும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறார் என்பதும் நாம் மறுப்பதற்கில்ல. சீனியர் லீடர் செங்கோட்டையன் இப்பொழுது போர்க்கொடி துவக்கி இருக்கிறார் என்றால் மத்தியில் இந்த கட்சியில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில என்ன பார்வையை தோற்று வச்சிருக்கு? திரு செங்கோட்டையன் பேசுறதோ இல்ல கோகுலேந்திரா பேசுறதோ, நேற்று வந்த நீதிமன்றத்துடைய உத்தரவு, ஆர்பி உதயகுமாருடைய எதிர்வினை, இதெல்லாம் எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனநிலை அங்க தோற்றுவிக்குதா, இல்ல இன்னும் அதே ஆதரவு தான் இருக்கா? இல்ல, எடப்பாடிக்கு எதிரான மனநிலையை தோற்றுவிக்கிறது. தொடர் தோல்வி இருக்கக்கூடிய இந்த கட்சி இரட்டை தலைமையாக இருந்த ஓபிஎஸ்ஐ நீக்கினதுல 33% இருந்த கட்சி 20% குறைஞ்சிட்டு 13% வாக்குகள் அவங்க இழந்திருக்காங்க. அவர்களை பொறுத்தவரை அந்த இழப்புக்கான காரணங்களை பலவாறாக கூறினாலும் மக்களவை தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, முந்தைய மக்களவை தேர்தலை விட 1% அதிகம் பெற்றிருக்கார் என்றாலும் கூட அந்த இழப்பு என்பது பகுதி சார்ந்ததாக இருக்கிறது. சில பகுதிகளில் வளர்ச்சியும் சில பகுதிகளில் கடுமையான தேய்மானமாக இருக்கிறது. இந்த வகையில் அதிமுக தொண்டர்களிடம் இது பெரிய குழப்பத்தையும், எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி அதிமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கடியாக அவர்கள் பார்க்கும் விதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் விளைவுகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் இப்பொழுது ஒருங்கிணைப்பு தேவை நினைக்கிறாங்களா? எல்லாரும் பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு தொண்டர்கள் விரும்புறாங்களா? கண்டிப்பா தொண்டர்கள் கண்டிப்பா அதை விரும்பத்தான் செய்வாங்க. தொண்டர்கள் ஒருங்கிணைப்பை விரும்பத்தான் செய்வாங்க. தலைவர்கள் தங்கள் இடத்தை விட்டு கொடுப்பாங்களாங்கிறது தானே பிரச்சனை. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா வந்திருக்கிறாரு. அவர் ஒற்றை தலைமையா ஒரு தேர்தலை சந்திச்சு அவர் தலைமைக்கு மக்களவை தேர்தலில் 20% நான் எடுத்துட்டேங்கிறத அவர் சார்ந்தவங்க அதை கிளைம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒற்றை தலைமைங்கிறத விட்டுக்கிட்டு அவர் காம்ப்ரமைஸுக்கு போவாராங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? கட்சி இல்ல, பாஜக சார்பு நிலையில எல்லாரும் மாறிட்டாங்க இல்லையா? சசிகலாவோ, டிடிவி தினகரனோ, ஓபிஎஸ்ஓ எல்லாருமே பாஜக சார்பு நிலை, பாஜகவுடன் கூட்டணிங்கிற இடத்துக்கு போன பிறகு அங்க பாஜக எதிர்ப்பு நிலையில உறுதியா இருக்கிற திரு இபிஎஸ்கான செல்வாக்குங்கிறது தொண்டர்கள்ட்ட இருக்காதா? இல்ல, நிச்சயமாக அது தேர்தலிலே வட தமிழகத்தில் உள்ள தொண்டர்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜகவை மைனஸாக கருதின கே பி முனுசாமி, சிபி சண்முகம்,
வீரமணி, அன்பழகன் இவர்கள் கருத்து வந்து வட தமிழகத்தில் எடுபட்டு அவர்கள் சேலத்தில் 38%, விழுப்புரத்தில் 35%, சிதம்பரத்தில் 35%, கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 38-40 பெரிய வெற்றியை பெற்று வட தமிழகத்தில் பெரிய செல்வாக்கான கட்சி. பாஜகவை விட்டது தவறு என்ற எண்ணம் தென் மாவட்ட அதிமுகவினரிடம் மேற்கு மாவட்ட அதிமுகவினரிடம் இருக்கிறது. காரணம், பாஜகவுக்கு செல்வாக்கான பகுதியில் அதிமுக தொண்டர்களிடம் பாஜக வேண்டும் என்ற எண்ணமும், பாஜகவுக்கு செல்வாக்கே இல்லாமல் எதிர்ப்பு வாக்கு என்பது பாஜகவுக்கு சுமார் 15% வாக்குகள். குறிப்பாக தந்தை பெரியாரின் திராவிட இயக்கம் அடிப்படையில் ஆரம்பத்தில் வேரூன்றிய திராவிட மண்ணான வட தமிழகத்தில் பாஜக எதிர்ப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. அதே எதிர்ப்பு வந்து தென் மாவட்டங்களில் இல்லவே இல்லை. மேற்கு மாவட்டத்திலும் பாஜகவுக்குள்ள ஆதரவு எதிர்ப்பு மிக்சடாக இருக்கிறது. அதிமுக தலைவர்களின் பிரதிபலிப்பும் அந்த வகையில் தான். சி வி சண்முகம் கடுமையாக எடப்பாடி பக்கம் நிற்பதின் விளைவும், செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குவதும், வேலுமணி என்ன முடிவை நாளைக்கு எடுக்க போறார் என்பதும் பாஜகவுக்கு எதிர்ப்பு அதிகம் உள்ள பகுதி, பாஜகவுக்கு செல்வாக்குள்ள பகுதி என்று தலைவர்கள் பிரிந்து வருவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.